Welcome to Vidya Galaxy. Special hi to our galaxy. Gujarat to Chennai, Chennai to Tirunelveli, Salem, Erkard, back to Chennai, Gujaratna last 20 days ரொம்ப busy. இந்த 20 daysல திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற நம்பி கோவில், வள்ளியூர் கோவில், விஸ்வாமித்திரர் கோவில் மற்றும் சேலத்தில் இருக்கிற ஏற்காடு எல்லாமே ஃபேமிலியோட விசிட் பண்ணோம். இந்த விசிட்ல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த டிராவல் vlog. இந்த வீடியோல வள்ளியூர் கோயிலுடைய அழகு மற்றும் ஒரு மலையையே கொடைஞ்சி எப்படி கோயில் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் வழியில் 42 கிலோமீட்டர் தொலைவில் மலைகளும் பல குன்றுகளும் சூழ அழகாக அமைந்துள்ளது வள்ளியூர். வள்ளியூர் ரயில்வே நிலையத்தின் மிக அருகிலேயே அமைந்துள்ளது வள்ளியூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயில். முருகர் வள்ளி திருமணம் முடிந்து பூரணகிரி என்னும் மலையில் வந்து குடியேறியதாகவும் அந்த மலையே குடைந்து குகை கோவிலாக வடிவமைத்து உள்ளனர் இக்கோவிலை. திருநெல்வேலி சுற்றி இருக்கிற கோயில்களில் இருக்கிற ஒரே குகை கோயில்ன்ற பெருமை பெற்றது இந்த வள்ளியூர் கோயில். 1500 வருடம் பழமையான இக்கோவிலுக்குள் செல்வதற்கு முன் இயற்கை அழகு சூழ ஒரு விநாயகர் கோயில் உள்ளது. அதை அடுத்து சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் வளாகம் உள்ளது. பூரணகிரி மலையை உடைத்து குடைந்து அதன் நடுவில் சுப்பிரமணியர் சுவாமியின் சன்னதி அமைத்துள்ளனர். வள்ளி தேவயானையுடன் காட்சியளிக்கும் முருகனின் கையில் வைரவேல் உள்ளது. இதுவே இக்கோவிலின் சிறப்பாகும். முருகர் சந்நிதியுடன் சேர்ந்து பெரிய மண்டபம் உள்ளது. தமிழ் எழுத்து ஓம் என்ற வடிவத்துல தான் இந்த கோயிலுடைய முழு வடிவத்தையும் அமைச்சிருக்காங்க. இது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பாகும். வள்ளிக்கு என்று தனியாக ஒரு சன்னதி உள்ளது. கோவிலுக்குள் வலதுபுறம் ஒரு குகை வழி உள்ளது. அதனுள் சிவலிங்கம் மற்றும் சாஸ்தா சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. கோவிலுக்குள் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால கோவிலை சுத்தியே இந்த வீடியோவெல்லாம் எடுத்திருக்கோம். இந்த கோயிலோட செகண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்கிற 2 பெரிய தெப்பக்குளம். ரொம்ப அழகான விரிந்த சுத்தமான இந்த தெப்பக்குளங்கள் கண்களுக்கு அழகான விருந்தாகும். இதுதான் சரவண பொய்கை தெப்பக்குளம். முருகன் தன் வேளால நிலத்தை உடைத்து உருவாக்கின தெப்பக்குளம் இது. இதுல இருந்துதான் சுவாமிக்கு நீர் எடுத்துக்கிறாங்க. இந்திரன், அகத்திய முனிவர், அருணகிரிநாதர், இடைக்காட்டு சித்தர் போன்றோர் இக்கோவிலுக்கு வந்து தங்கி இருந்து இறைவனை வணங்கி சுப்பிரமணியனின் அருளை பெற்றதாக கூறுகிறது இக்கோவிலின் வரலாறு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மலைகளெல்லாம் எப்படி கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்குதுன்னு. ரொம்ப கண்கொள்ளா காட்சியானது இந்த காட்சி. இயற்கை சூழ்ந்த இம்மாதிரியான இடங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியும் மனத்துக்கு அமைதியும் கொடுக்குது. அதனால நம் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா வள்ளியூர் முருகன் கோயிலுக்கு வாங்க, வந்து நீங்களும் இந்த சந்தோஷத்தை பெறுங்க. நன்றி, வணக்கம்.